வணக்கம். வாழ்வளிக்கும் விஷ்ணு மாயா சுவாமி ஆன்மீக நிலையம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கார்ப்பரேட் உலகத்தில பார்த்தீங்கன்னா, மக்கள் தினமும் அன்றாடம் குதிரை மாரியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்கனால தெய்வ வழிபாடு செய்ய முடியாது. ஏன்னா, காலையில எந்திரிச்சோன குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு சமைக்கணும், அதுக்கே நேரம் சரியா போகும். அதாவது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இறைநிலையை அடையிறதுக்கு, இல்ல அவங்களுக்கு தேவைகளை கடவுள வச்சு நம்ம அடையிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அந்த மாரி நேரத்தில பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாம ஈஸியா சுலபமா எப்படி நம்ம செல்வ வல்லமைய கொண்டு வர்றது? இல்ல வீட்ல ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலோ, அதாவது இந்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, எந்த கெட்டதுமே நடக்கக்கூடாது. எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும். அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் நான் சொல்லப் போறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மக்களுமே வந்து இத கண்டிப்பா செய்யணும். செஞ்சா பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க கோயில், குளத்துக்கே எதுவுமே போக தேவையில்ல. 1000 கோடி மின்னல்கள் பிரகாசத்தோட பூமியில ஒரு மின்னலோ, ஒரு இடியோ விழுந்தா, எவ்வளோ வேகத்தில விழுமோ, அந்த வேகத்தில உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மாறும். ஏன்னா, இப்ப அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவு ஒரு சக்திய குடுக்கக்கூடியது. உங்க ஊர்ல ரோட்டோரமா திரியிற ஆதரவற்ற நாய்கள், அதாவது உடம்புல முடி கொட்டி, அங்கலைக்கு இங்கல புண்ணு, சீல் வடிஞ்சு, இறக்கும் தருவாயில உள்ள நாய்கள பார்த்தீங்கன்னா, நீங்க தத்தெடுத்து கொண்டு வந்து, வீட்ல வந்து வச்சு வளர்த்து, அத காப்பாத்தி, நீங்க நல்ல முறையில அத பராமரிச்சாலே, அந்த ஆத்மாவினுடைய வாழ்த்துனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை உடனே மாறும். நீங்க ரோட்லருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது, "ஓம் குபேராய நமக" அப்படிங்கிற மந்திரத்த சொல்லிக்கிட்டே, ஒரு 21 தடவ சொல்லிட்டு, அந்த நாய தூக்கி கொண்டு வந்து வீட்ல வச்சு வளர்த்து, அதுக்கு உடம்புல இருக்க புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு, இல்ல மருத்துவர்ட்ட கூட்டிட்டு போய் கூட, நீங்க அத பார்த்து சரி பண்ணி, அந்த நாய உயிர காப்பாத்தி விட்டீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நாயுடைய ஆத்மா வந்து உங்கள நல்லா வாழ்த்தும். அந்த வாழ்த்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடி மின்னல்களுக்கு சமம். அது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே உடனே மாறும். நீங்க செய்ற தொழில், பிசினஸு, இல்ல குடும்பத்தில சண்டை சச்சரவு, என்ன இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய காப்பாத்துனாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துரலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, தெருவோரத்தில நாய்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டு நாய்கள் நெறைய ஆதரவற்ற நிலையில கிடக்கு. நீங்க ஒரு நாள் சாப்பாடு போடுறதுனால மட்டும் உங்களுக்கு புண்ணியம் வந்துராது. அந்த நாய எடுத்துட்டு வந்து தினம், தினம் நீங்க அதுக்கு சாப்பாடு போட்டு அத பராமரிச்சா தான், உங்களுக்கு அந்த அந்த புண்ணியம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தினம், தினம் ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பாடு போடும்போது, அந்த நாய் உங்கள வாழ்த்தும். இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விபத்து ஏற்படாது. இல்ல துர்மரணங்கள்லாம் வரவே வராது. பார்த்தீங்கன்னா, பைரவருடைய அருள்னால உங்களுக்கு ஒரு நல்ல வளமான எதிர்காலமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும்.